பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மக்கள் விடுதலை முன்னணியின் மாநில அமைப்பாளர் மாரிமுத்து செய்தியாளர்களை சந்தித்தார். பேர் மாரிமுத்துங்க, மக்கள் விடுதலை தலைவர். கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷமா இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்வாதாரத்துக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி போன்ற சூழலில் திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பஞ்சமி நிலங்கள் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நிலங்கள் இருக்கு. 1 லட்சம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் இருக்கு. இந்த நிலங்களில் என்ன சட்ட சிக்கல், அதில் என்ன வில்லகம் இருக்கு, இதில் என்ன பிரச்சனை என்பதை வருவாய்த்துறையும் சரி மாவட்ட நிர்வாகம் சரி இப்போ வரைக்கும் கருத்துலேயே எடுத்துக்கல. அப்படி அவினாசி வட்டத்தில் நரியம்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் கிட்டத்தட்ட 20 வருஷமா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட பஞ்சமி நிலம் இருக்கு, வழித்தடம் இல்லை. இன்னொருத்தர் பூமிக்குள்ள போய்தான் அந்த இடத்துக்குள்ள போக வேண்டிய கட்டாயம். நட்பா இருக்கும் வரை, இணக்கமா இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த நட்பு முரண்பாடு ஆகும் போது போட்ட வெள்ளாமை எடுக்க முடியாத ஒரு நெருக்கடி. இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிலத்தையுமே காணும். பட்டா இருக்கு, பத்திரம் இருக்கு, நிலம் இல்லை. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல். இதையெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 1989/95 SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு ஒரு சட்டம் கண் துடைப்பு சட்டமாக இந்த நாட்டில் நடைபெற்றது. நீதித்துறையும் காவல்துறையும் வருவாய்த்துறையும் மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் ஒரு பொய்யான சட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பொய்யான சட்டத்தை நடைமுறையில் இருப்பதாக, அந்த சட்டத்தின் மூலியமாக தீண்டாமை ஒழித்து விட்டதாக ஜனவரி 26 குடியரசு விழாவில் அந்த நாளில் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறார்கள். ஜனவரி 26 குடியரசு நாளில, ஆகஸ்ட் 15 சுதந்திர நாளிலே உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறார்கள். வேலைக்கு வரும்போது, கலைஞருக்கு வேலைக்கு வரும்போது எல்லாமே அலுவலக அதிகாரிகள வேலைக்கு வர்றான். வீட்டுக்கு போகும்போது பூரா சாதியா போறான். கவுண்டர் ஆபீசர், செட்டியார் ஆபீசர், நாக்கியர் ஆபீசர், நாடார் ஆபீசர், தேவர் ஆபீசர் தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். ஆக இந்த தீண்டாமை ஒழிப்பு சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989/95 என்பது கண் துடைப்பு சட்டமாக இருக்கிறது என்பதை மக்கள் விடுதலை முன்னணி சுட்டிக்காட்டுகிறது. இதற்கான அடையாளம் என்பது கிட்டத்தட்ட 2022 ஒரு 7வது மாதத்துல இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சுல்தான்பேட்டைங்கிற ஒரு பகுதியில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அர்துரி சமூகத்தை சேர்ந்த ரவீன்குமார் என்று சொல்லக்கூடியவர் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்ட ஒரு சேவை மையம் நடத்திட்டு இருக்கார். அந்த சேவை மையத்தில் சாதி வெறி பார்வையோடு ஸ்டேட் வங்கி, மாநில வங்கி என்று சொல்லக்கூடிய SBI வங்கியினுடைய மேலாளர் இருக்கக்கூடியவர்கள், அந்த வங்கியில பணியாற்றக்கூடிய மேல் சாதியை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒரு தாழ்த்தப்பட்ட சக்கிலியன் வங்கி அதிகாரிகளுக்கு வேலை சொல்லுவதா, அந்த வங்கி அதிகாரிகள் இதையெல்லாம் இவன் சொல்றதை கேட்கணுமா என்கின்ற ஒரு சாதிய பார்வையோடு அந்த சேவை மையத்தில் புகுத்து அடித்து சேவை மையத்திலிருந்து பணத்தை கையாளல் செய்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக மங்களம் காவல் நிலையத்திலே புகார் பதிவு செய்யப்பட்டு அந்த புகார் மீது இப்போ வரைக்கும் எந்த சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளல. இந்த நிலை தொடர்ந்து நீடிக்குமானால் மங்களம் காவல் நிலையத்தை மக்கள் உரிமை சார்பாக முற்றுகிடுவோம் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி. தொடர்ந்து செய்து கொள்ள போயிருக்கோம். சேரன் முரசு செய்திகளுக்காக செய்தி ஆசிரியர் ராஜசேகருடன் முதன்மை செய்தியாளர் கேத்தனூர் தாமோதரன் மற்றும் செய்தி பிரிவு. உங்கள் சேரன் முரசு செய்திகளை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.